விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அன்னியூர் சிவா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட அன்னியூர் சிவா 67,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கத்தில் இருந்தே திமுக முன்னிலை வகித்து வந்தது. 20 சுற்றுகள் முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 67,440 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பாமக சார்பில் போட்டியிட்ட சி. அன்புமணி 56,000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று டெபாசிட் பெற்றார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா 10,000க்கும் அதிகமான வாக்குகள் மட்டுமே பெற்று டெபாசிட் இழந்தார். இந்நிலையில் இன்று அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு. ஸ்டாலினை நேரில் சந்தித்த அன்னியூர் சிவா வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து பெற்றார். இந்த சந்திப்பை அடுத்து அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இது அன்னியூர் சிவாவின் வெற்றி அல்ல, முதலமைச்சரின் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி என தெரிவித்தார். மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். இதுவரை நடைபெற்ற இடைத்தேர்தலில் மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றிருப்பது நமக்குள்ள மிகப்பெரிய பெருமையாகும். இந்த வெற்றி அன்னியூர் சிவாவுக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. அவர் இந்த 3 ஆண்டுகளில் செய்திருக்கிற சாதனைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லி நாங்கள் அனைவரும் பிரச்சாரம் செய்து எல்லோரும் தோழமை கட்சிகள், இந்தியா கூட்டணியினுடைய தோழமை கட்சிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுத்திய அந்த நிகழ்வுதான் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம். அவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் 67,000 வாங்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த தொகுதியில் அவ்வளோ வாக்குகளை பெற்று வெற்றி அன்னியூர் சிவா வெற்றி பெற்றி